லைவ் ஐ சோப் ஒண்ணு எப்படி குளிக்குது சாம்பலே ஒரு லைவ் ஐ சோப் ஒண்ணு அந்த கிளிகிளி பிரஷா கிளிகிளி பிளஷா கிளீனிங் பிளஸ் கிளிகிளி பிளஸ் அடி மஞ்சால எது எம்மடி மஞ்சால பூசுமடியே கல்லை வைத்து கருங்கல்ல வச்சு நீடா பூரா மஞ்சள் ஏசி நம்ம எல்லாம் மூஞ்சிக்கு பூசறோம் அதோட ஜலம் போய் நிக்குது போட்டும் போட்டும் குடி என்னடா அப்புறம் தண்ணி இருக்கிறப்ப காட்டுல தண்ணி குடியாடா என்ன புதுமை இதுவோ தண்ணி தெரியும் அப்புறம் சுடு தண்ணி தெரியும் அப்புறம் தேங்காய் தண்ணி தெரியும் அப்புறம் நொங்கு தண்ணி தெரியும் அப்புறம் குளத்துல இருக்கிற தண்ணி தெரியும் ஏரி தண்ணி தெரியும் அப்புறம் கிணறு தண்ணி தெரியும் கருப்பு தண்ணி கருப்பு தண்ணி அங்க இருக்கும் கருப்பு தண்ணி அங்க ஓல்டு மங்க ரேட்டு பாண்டிச்சேரியில் வாங்கினா 420 ரூபா இங்க வாங்கினா 920 ரூபா சத்தியமா அது ஓல்டு மங்கனா என்னன்னு தெரியாது விலையும் தெரியாது அந்த அளவு தேவையா போய் ஒரு வருஷத்துக்கு அந்த அளவு தேர்ட்டு வயிறு 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 கசத்துல வயிறு இது கூட கடல் இருக்கிற தண்ணி விடு இங்க பூமியில இருக்கிற தண்ணி என்ன தண்ணி பாத்துக்கிற நான் எந்த தண்ணி பார்க்கல ஒரே தண்ணி தான் தெரியும் எப்படி குடிக்கிற தண்ணி என்ன கலரா இருக்கும் கண்ணாடி கலர் மஞ்சள் கலரா வெள்ளை கலர் அந்த தண்ணியில எந்த விதமான கலர் நீ பாத்துக்கிற எதுவும் பார்க்கலங்க இந்த ஏரிக்கு போயியா போனதில்லை அந்த ஏரியில தண்ணி என்ன கலர் இருக்குது செம்மண் கலர் அது ஏன் செம்மண் கலர் இருக்குது சேது இருந்ததால பூமி செம்மண் அந்த செம்மண் கலர் இருக்கும் அதே ஒரு ஏரியிலையோ குட்டையிலையோ குளத்துலயோ ரொம்ப நாளா தண்ணி இருந்தாக்கா அது என்ன கலர் இருக்குன்னு கேளு உங்களை என்ன கலரா இருக்கு ஐயா மஞ்சள் கலர் இருக்கா மஞ்சள் கலர் எப்படி வரும் மஞ்சள் கலர் எப்படி வரும் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் கலர் டேய் ரொம்ப நாளா இருந்தாக்கா பாச புடிச்சுன்னா அது தண்ணி பூரா பச்சை கலரா மாறும் எப்படி பச்சை கலரா மாறும் அது நம்ம பட்டாசு வாசம் அது வரைக்கும் என்னம்மா படு 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 டவுனு பாக்குறது பாரு இந்த சாக்கடை தண்ணி அது என்ன கலர் இருக்கும் அதுவா கருப்பா இருக்கும் ஆனா அண்ணா இந்த ஓடையில் ஓடுவது மஞ்சள் இல்லை சிகப்பு இல்லை பச்சை இல்லை கருப்பு இல்லை மஞ்சள் ஓடை ஓடுவது அண்ணா இந்த ஓடிய மஞ்சளா ஓடுது அது என்ன காரணம் என்ன சமாச்சாரம் பாக்குறவங்க பூரா பேரும் நல்லா கேட்டுங்க நேரம் தண்ணி தான் என் உயிர் போகுதுன்னு அதுக்கு கெஞ்சனா தண்ணி தான் உண்மையிலே தண்ணி தான் எடுத்தோம் எந்த குட்டை குழம்பு இருந்தாலும் போய் தண்ணி குடிச்சு வந்துடுவான் இவனுக்கு தண்ணி தான் விடுது எந்த தண்ணி அந்த இவனுக்கு என்ன கேடு நான் தான் தண்ணி போகிற இடத்த காட்டி விடுறேன் இம்பால அள்ளி குடிச்சு வர இடத்தானே அது மஞ்சளா போகுது செவப்பா போகுது நீளமா போகுது நாளாக சொல்லுறேன் எது போன உனக்கு என்ன நீ தண்ணி தண்ணினே காமிச்சா குடிச்சு இப்போ கேள்வி சாண்டா காமிச்சா கூட குடிச்சு அது தண்ணி தானோ
தண்ணி தாகத்துனாக தண்ணி எங்க இல்லைனாக்கா கை இருந்தாக்கா ஆமா அங்க வாங்கி குடிச்சுக்கலாம். இனிப்பு கசப்பு பிபி சுகரே வராது. உன் எம்மாத்திர சம்பளம் கரெக்டா உண்மை மட்டும் சொல்லு. ஒரு நாளைக்கு எம்மாத்திர சம்பளம் இப்ப 1500 1500 நாலு அடிக்கு போட சேர்த்து சம்பளம் மாட்டப்படா நல்லா தைக்குது. அந்த கேள்வி போய் சாக வாங்கி குடிக்கிறேன். 3000 ரூபாய் தர சம்பளம். ஐயா 3000 ரொம்ப நேரமா வாங்கிட்டேங்க. அது 5000 கொடுத்தாலும் அதையும் கொடுக்குமா? தம்பி என்ன இந்த மார்க்கம் தெரியாம நான் குடிச்சிட்டேன். இவன் வச்ச மோடி எல்லாம் எடுத்துட்டு இல்லையா, அதனால இந்த மஞ்சள் செருப்பு தண்ணியா குடிச்சு செத்து போட்டுன்னு ஐடியா பண்றான். இதை சொல்லி ஆமா நீ அந்த அத்தனை மஞ்சள் வரல செகப்பா வரல சொன்னீங்க. மஞ்சள் மஞ்சள் தாண்டா அத்தனை மருத்துவ மஞ்சள் மஞ்சள் அத பல்லு பல்லு சொல்லியே மஞ்சள் மஞ்சள் ஒரு கதையா இவன் ஏதாவது ஒன்னா வச்சு மோடி எடுத்துட்டு என்னை போட்டு சம்பளம் கொடுங்களா? காலைல சம்பளம் இப்ப கொடுத்துட்டா நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். உண்மையாலுமே சத்தியமா சொல்றேன். 500 சத்தியமா நான் ஆடிட்டு அப்படியே அவுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஆட்டோ வச்சுக்கிட்டு சம்பளம் வாங்கி நீங்க பிரிச்சு எடுத்து வீட்டுக்கு போங்க. இந்த ஊர் தேவையில்ல, அடுத்த ஊர்ல நம்ம வாங்கி பிரிச்சுக்கிங்க. ஆமா இந்த ஊர் தேவையில்ல, இந்த ஒரு ஊர் மட்டும் தேவையில்ல. உங்க சொந்தக்காரங்க நீ காசு கம்மியா வாங்க. கம்மியா சொன்னாலும் அந்த காசு பூரா காலையில் வந்து சேர்த்தோ அது வராது தெரியாது. அது 3 வருஷம் ஆடிட்டா 3 வருஷம் கேடுவாங்க. நாளைக்கு போறமே அந்த ஊர்ல சொல்லுங்க தம்பி. அது ஏன் தெரியுமா போகிறது? சொன்னாக்க தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறியா? சீக்கிரமா சொல்லு தம்பி. ஒரே ஒரு மகளாவரை வரக்கூடிய ஆரியமாலா என்று சொல்ல முடியாத ஒரு பெண்ணானவள் குளிக்கும்படியான தண்ணீர் ஆகப்பட்டது. அவள் மஞ்சள் போட்டு குளிக்கிறாள். அந்த மஞ்சள் போட்டு குளிக்கும் தண்ணீர் அது மஞ்சள் ஆறாகவே ஓடுகிறது. ஏ பையா, ஒரு பொண்ணு குளிக்கிற மஞ்சளா மாத்திரம் போகுது. எல்லாம் ஆட்டணும்னு பாக்குறீங்க. ஒரு பொண்ணு குளிச்சா என்ன, 9 பொண்ணு குளிச்சா இவனுக்கு என்ன, அதனுடைய மார்க் என்னன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு தண்ணி குடிச்சு வர வேண்டியதானே. டேய் நான் ஏன்னா பொதுவாக பேசணும், பேச தெரிஞ்சா பேசணும். ஒரு பொண்ணு இல்லை 50 பொண்ணு குளிக்கிட்டோம். உள்ளார ஆற்றுல குளிச்சாலும் ஓடுற தண்ணியில் குளிச்சாலும் உள்ள போய் குளிப்பாங்க. மஞ்சா எங்க போடுவாங்க அக்கா சொல்லி அக்கா, மஞ்சா எங்க போடுவாங்க? ஓரமாக தானே வந்து உட்காந்து போடுவாங்க, ஓரமாக கல் தூக்கி போடுவாங்க. அப்போ ஓரமாக போட்டா நடுமேத்தில் போகிற தண்ணி வெளியே தானே போவோம். இந்த மஞ்சா தண்ணி மஞ்சா காலத்து இந்த ஓரமாக தானே போவோம். இது பூரா ஆறு. மஞ்சளா வருது, அது என்ன காரணம்? அதாவது அந்த ஆரியமாலா தன்னல் மணியாக கிடையாது. ஆரியமாலா கூட அவங்க தந்தையாக விடுத்தது 1000 சேல் கண்டை பெண் சேல் கண்டை விடுத்திருக்கிறார்கள். அந்த பெண் சேல் கண்டை எல்லாம் அவள் குளிக்கும் தண்ணீர் ஆகியப்பட்டது கலக்கி கொண்டால் பூரா மஞ்சளாகவே மாறிவிடும். ஓ தாதிமார்கள் இருக்க. ஆமா 1000 சேல்கண்டை உண்டு. அந்த சேல்கண்டை ஏன்னா மஞ்சள் குளிச்சா அது மாதிரி ஓரமாக போவோம். இந்த மீன் பூரா குழம்பு பூரா தண்ணி பூரா மஞ்சள் ஆகுது. சாமியா சாமி சாரணம் அறிந்த மரியாமலும் தெரிந்து செய்த தகர குற்றங்களை பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும். ஓம் சத்தியமான 1:18 படி மேல் வாயும் எல்லா விலமணி கண்ணு காட்சியாமல் மணிமலையாளம் அடைக்காலும். ஓம் ஸ்ரீ ஹரியர சுதன் ஆகிய அரப்பன் அந்த கண்ணி ஆளை காண வேண்டும்.
தண்ணி அவன் எடுத்தவன் அந்த பொண்ணை பார்க்கணுன்றான் இவனுக்கு தண்ணி குடிச்சிட்டு வர வேண்டானா இப்ப நான் கூட ஒயிட் ஷாப் போனா நாங்க மட்டும் சரக்கு போட்டோமா வந்த மாதிரி தான் இருப்போம் அங்க ஊர் சண்டை வாங்குறோம் இன்னும் கொஞ்ச நாள் வாங்குவோம் இப்ப ஏன்னா யாருக்கும் தெரிய கூடாதுன்னு தெரியாத குடிக்கிறேன் அதனால கம்முன்னு வந்துடுறேன் இன்னும் கொஞ்ச நாள் போன வாங்குவோம் ஏண்டா தண்ணி தண்ணி குடிக்கிறோம் தம்பி அந்த பெண்ணை நீ பார்க்க வேண்டுமா ஆனால் அவர் கூடவே 1000 சேல் கண்ட பெண் சேல் கண்ட என்ன 1000 மீனா இருக்குது மாதிரி இவன் என்னமோ இவன் பொடி வச்சே பேசிட்டு இருக்கிறானே 1000 சண்டைக்குள்ள அந்த கண்டையும் பாப்பேன் அந்த கண்டையும் பாப்பேன் அந்த பொண்ணையும் பாப்பேன் அப்படி 1000 சால்கண்டையோடு என்ன 1001வது சால்கண்டையாக ஆக்கி அங்கே விடுத்தா யானா அந்த பெண்ணை பார்த்து வருகிறான் ஆமா அப்படின்னு சொல்றியா ஆனா நான் இப்போ நீ சால்கண்டை நீ செய்வது பெரியது கிடையாது ஆனா நான் அங்க கொண்டு விட்டா அந்த பொண்ணை பார்த்துட்டு எட்டி வந்துடுறான் சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் அவன் மேல சத்தியம் பண்ணு சத்தியமா இவன் மேல சத்தியமா ஒண்ணு பண்ண மாட்டான் உயிரோட இருந்தா தரேன் இது வரைக்கும் நான் சத்தியம் பண்ணுவேன் எவனும் ஊர்பட்டவனும் உயிரோட இருந்தான் அதாவது இப்போ அது நான் சேல்கண்டியாக ஆக்கி விடுத்தால் அந்த பொண்ணை எட்ட நின்னபடியாவே தண்ணியில விளையாடி கொண்டே பார்த்து பொண்ணனை பாப்பனே தவிர சத்தியம் பண்ணி இருக்கேன் எட்ட நின்னதான் அவகிட்ட போய் நின்னால் ஒரு படாக்கு படாக்கு அதனால கொஞ்சம் நான் சேல்கண்டியாக உருவம் மாற்ற போகிறேன் சேல்கண்டை உருவம்